இப்போ அந்த தொகுதியில் யார் வந்து வேட்பாளராக நிற்க போகிறாங்க? த்ரிஷாவா, திருமாவா, இல்லை லாரன்ஸ், டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் கூட நிற்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். த்ரிஷாவை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குற அளவுக்கு விஜய்க்கு அரசியல் தெரியாமல் இல்லை. அஜித்துடைய தாயார் இறந்து போனப்போ அரசு காரில் முதலமைச்சரோடு வந்து கலந்து கொள்ளுகிறவர் தான் த்ரிஷா. ஜெயலலிதாவை சந்திப்பது மிக எளிது, சசிகலாவை சந்திப்பது கடினம். த்ரிஷா எதை செய்தாலும் விஜய் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி பேர் தலையெழுத்தை த்ரிஷா தீர்மானிக்கலாம். அத்தனை பேருமே விஜய்க்கு அடக்கம், விஜய் த்ரிஷாவுக்கு அடக்கம். மூணாவது, நீங்கள் நம்ம அண்ணன் திருமாவை கேட்குறீங்க, அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, அது ஆப்ரேஷன் நார்த் ஒரு திட்டம் தயாராகிட்டு இருக்கு எங்கள் விஜய்கிட்ட. ஆப்ரேஷன் நார்த்னா வன்னியர் பெல்ட்டில் ஆப்ரேஷன் நார்த் போட்டிருக்காரு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையான முதலமைச்சருடைய ஃபோன் நாட் ரீச்சபிளுக்கு போயிருந்தது தகவல் இருக்குது. ஆதவ் அர்ஜுனாவுடைய தாய் மாமன் பிரிட்டோன்னு ஒருத்தன் கொளுத்தி போடுறான், அப்படி ஒரு பிரிட்டோவே இல்லை. லீமா ரோஸுடைய தம்பி பிரிட்டோன்னு ஒருத்தன் கொளுத்தி போடுறான், அப்படி ஒரு பிரிட்டோவே இல்லை. நான் 4 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ஏண்டா இது பூராமே கட்டுக்கதை, ஒரிஜினல் பிரிட்டோ யாருமே இது வரைக்கும் சொல்லலை. நான் சொல்கிறேன் கேட்டுங்க. உண்மை தெரிஞ்சவங்களாம் ஓய்வு எடுக்க போயிட்டான். அப்போ நான் ஒரு ஆள் தான் 66 வயசில் வேகாத வகையில் பிரேக் பிடிக்காமல் சுற்றிட்டு இருக்கிறாள். பாரதிதாஸ் சொன்னால் பாரதிதாஸ் போய் ஜெயிலில் போட்டிருக்கான், அது நியாயம் தானே? இந்த மாரிதாஸ் கைதுக்கு பின்னாடி இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் அவர் ஏஐ மூலமாக ஏதோ ஒரு ஃபோட்டோ இது பண்ணார். ஆமாம், நம்ம கீர்த்தனா அமைச்சரை. ஆமாம், அந்த பொண்ணு பாவங்க. இப்போ அது கொரியாவில் இருக்குது. அழுது புலம்பு விஜய்கிட்ட போய் அந்த சேலை எடுத்து அழுது கண்ணீரெலாம் தொடச்சிக்கிட்டு. ஏன் ஜெகதீஷ் பழனிசாமி தான் இப்போ அவருக்கு ஆளினால். யார் ஜெகதீஷ் பழனிசாமினா ரூட் நிறுவனத்துடைய தலைவர். எல்லா நடிகைகளும் மொத்தமாக அங்கே தான் குத்தகைக்கு வச்சுருக்காரு. சினிமா குத்தகை, அதை தாண்டி வேறு எதாவது தப்பாலாம் பேசக்கூடாதுன்னு. இப்போ இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு தெரியாதா சார்? ஸ்டெர்லைட்டை ஓப்பன் பண்ண போகிறது எல்லாம் தெரியும், ஆனால் தெரியாது. வரும் ஆனால் வராது. ஸ்டெர்லைட் வரப்போகிறது, பேச்சுவார்த்தை முடிஞ்சு விட்டது. எவனுமே சொல்ல, நான் தான் சொல்கிறேன். இப்படி நானே சொல்கிறேன், நானே சொல்லிட்டு இருக்கிறேன். ஓட்டை போட்டு இப்போ என்னங்கிறான், என்னடா தெரியாமல் போட்டுட்டோம்டா. பழைய களவாணி பயிர் கூட அப்படியே இருக்கானுங்களாடா. விசில அமைச்சி பட்டனே உடஞ்சி போச்சு. பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூவில் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது விஜய் வந்து 2 தொகுதியில் நின்றுருந்தார் இந்த எலெக்ஷனில். ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சியிலேருந்து அவர் ரிசைன் பண்ணிட்டார். இப்போ அதுக்கு இடைத்தேர்தல் வருது சார். இப்போ அந்த தொகுதியில் யார் வந்து வேட்பாளராக நிற்க போகிறாங்க? த்ரிஷாவா, திருமாவா, இல்லை லாரன்ஸ், டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் கூட நிற்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். இல்லை, இப்போது த்ரிஷாவை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குற அளவுக்கு விஜய்க்கு அரசியல் தெரியாமல் இல்லை. ஓகே சார். த்ரிஷா சட்டமன்றத்திற்குள் வந்து மந்திரியாகி தான் த்ரிஷாவுக்கு அறிமுகம் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அஜித்துடைய தாயார் இறந்து போனப்போ அரசு காரில் முதலமைச்சரோடு வந்து கலந்து கொள்ளுகிறவர் தான் த்ரிஷா. நீங்கள் ஜெயலலிதாவை சந்திப்பது மிக எளிது, சசிகலாவை சந்திப்பது கடினம். பன்னாட்டு கம்பெனி ஒரு 1000 கோடியோடு ஒரு தொழிற்சாலை துவங்க வருகிற பொழுது சசி தான் டீல் பண்ணும். சசி தான் டீல் பண்ணுவாங்க. சசி என்ன ஐஏஎஸ்ஸா, கவர்மெண்ட் செக்ரட்டரியா, இல்லை ஜெயலலிதாவுடைய முதலமைச்சர் அலுவலக உதவியாளரா, இல்லை தலைமைச் செயலாளரா? எதுவுமே இல்லை. சசி பார்த்துக்க, அக்கா நான் பார்த்துக்கிறேன், இதுதான் அரசியல். அப்போ அதே கதை தான் விஜய் த்ரிஷா எதை செய்தாலும் விஜய் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி பேர் தலையெழுத்தை த்ரிஷா தீர்மானிக்கலாம். 8 கோடி பேருடைய தலையெழுத்து. அப்புறம் அந்தம்மா போய் எம்எல்ஏ ஆகி, எம்பி ஆகி, கவுன்சிலர் ஆகி, அத்தனை பேருமே விஜய்க்கு அடக்கம், விஜய் த்ரிஷாவுக்கு அடக்கம். அப்புறம் இதெல்லாம் சாத்தியமே இல்லை. இரண்டாவது, ராகவா லாரன்ஸ்.
ராகவா லாரன்ஸ் அவர் திமுகவினுடைய சன் பிக்சர்ஸினுடைய குத்தகைதாரராக மாறி ஈசிஆர் பங்களாவில் ஈசிஆரில் ஒரு 100 கோடி ரூபா, அவருக்கு வருஷம் 100 கோடி ரூபா சம்பளம். எந்த படத்தில் நடித்தாலும் 100 கோடி ரூபா அவருக்கு சம்பளம், நடிக்காவிட்டாலும் 100 கோடி ரூபா சம்பளம். இது யார் கொடுக்குறா? திமுகலேருந்து கொடுக்குறாங்க. சன் பிக்சர்ஸ் கொடுக்கும். சன் பிக்சர்ஸு கொடுக்குது. வருஷம் ஒரு 2 படம் எடுப்பான், ஒரு 200 கோடி கிடைக்கும். 100 கோடி சன் டிவிக்கு, 100 கோடி அவருக்கு அந்தளவுக்கு வருமானம் இருக்கா சார்? யாருக்கு? லாரன்ஸ்க்கு. இல்லை, லாரன்ஸு பொறுத்த வரைக்கும் பல படங்களை சொந்தமாகவே தயாரித்தார். தயாரித்து இப்போ அவருடைய எனக்கு தெரிஞ்சு ஒரு 300-400 கோடி அவருடைய அசெட் இருக்குது. ஓகே சார். இப்போ சன் தொலைக்காட்சி நிறுவனங்களுடைய முழு குத்தகைதாரராக அவர் இருக்கார். அவர் வந்து விஜய் கட்சியில் வேட்பாளராக போய் எம்எல்ஏவாகி மந்திரி அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது இந்த 500 ரூபா ஊடகவியலாளர்கள் 500 ரூபா கொடுத்தா எதை வேணால் எழுதுவான். அவனுக்கு மொத்தமே 500 ரூபா கொடுத்தா போதும். இப்படி பல பேர் இதில் திரிகிறான். அவர்கள் கிளப்பி விடுற செய்தியை நம்மளாம் பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு கேவலமாக போச்சுது மீடியா. அதனால் ராகவா லாரன்ஸும் வாய்ப்பு இல்லை. 3வது நீங்கள் நம்ம அண்ணன் திருமாவை கேட்குறீங்க, அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, விசிகாவை பொறுத்தவரை விசிகா நீங்கள் நீண்ட இழுபறிக்கு பிறகு தான் எங்கே வந்தது, தாவேக்காக வந்து. இருந்தாலும் திமுகவினுடைய அனுதாபத்தை இன்னும் அது இழந்து விடவில்லை. நீங்கள் டெல்லியில் அண்ணன் திரும்ப என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் திமுகவுக்கு செய்த துரோகத்தை மன்னிக்கவே முடியாது சொன்னாரா? அப்போது இன்னும் அவர் திமுக விசுவாசியாக இன்னும் வெளியேறவே இல்லை. அப்படி வெளியேறாத திமுக விசுவாசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு தாவாக்கு எப்படி சீட்டு கொடுப்பான்? அதனால் வாய்ப்பே இல்லை. ஆனால் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்களே சார். இல்லை, அமைச்சர் பதவினா அமைச்சர் பதவி இருந்தால் தானே ஆட்சியை தக்க வைக்க முடியும். அதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படியாவது இடைத்தேர்தலில் ஜெயிக்க வைக்கணும், தாவேக்காவை வலுவாக்கணும், இந்த 10 பேரை கழட்டி விடணும். இதுக்கான ப்ராசஸ் இருக்குது. அது ஆப்ரேஷன் நார்த் ஒரு திட்டம் தயாராகிட்டு இருக்கு. எங்கள் விஜய்கிட்ட ஆப்ரேஷன் நார்த்னா வன்னியர் பெல்ட்டில் எப்படியாவது ஒரு 5-10 எம்எல்ஏவும் ஜெயிக்க வைக்கணும். வன்னியர் பெல்ட்டில் ஒன்றுமே வரல. அப்போது ஆப்ரேஷன் நார்த் போட்டிருக்காரு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையான முதலமைச்சருடைய ஃபோன் நாட் ரீச்சபிளுக்கு போயிருந்தது தகவல் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ் வர்றாரு, 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடுறாரு. அதோட நீங்கள் முதலமைச்சருக்கு இந்த ஸ்டேட்டுடைய நிலவரத்தை பை 1 மணி நேரத்துக்கு ஒருக்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்து நம்ம நார்த்து மெட்ராஸ் வரைக்கும் சென்னை தான், தமிழ்நாடு தான். எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் முதலமைச்சருக்கு 24 மணி நேரம் தெரியப்படுத்திகிட்டே இருக்கணும். இப்போ சனி ஞாயிறு நாட் ரீச்சபிள் போயிருக்குன்னு ஒரு மூத்த அதிகாரிகளே இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு தெரிஞ்சதே நாட் ரீச்சபிள் தான். தமிழ்நாடே கொஞ்ச நாள் நாட் ரீச்சபிளில் போயிடும்னு நினைக்கிறேன். திமுக நாட் ரீச்சபிளில் போயிடுச்சு, அதிமுக நாட் ரீச்சபிளாக போச்சு. இப்போ அதனால் மக்கள் பூரா சினிமா தேட்டரில் போய் நாட் ரீச்சபிளில் பிடிச்சி இப்போ சனி ஞாயிறு நாட் ரீச்சபிளில் போயிட்டுருக்கு. அதனால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்போது தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை திருச்சி கிழக்கு ஒரு அப்பாவி தாவேகா தொண்டனை ஜெயிக்க வச்சு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வார்கள். இதுக்கு நடுவில் திமுக இப்படியாவது ஆட்சியை கலைத்து விட்டு உடனே வரணும்னு அவர்கள் ஆளாக பறக்கிறாங்க. அதிமுகவும் இந்த மூடுக்கு வந்துருச்சு. பாஜகவும் அவர்களுடைய சமூக வலைதளங்களில் நீங்கள் மாரிதாஸை போன்ற காவிதாசுகளை தூண்டி விட்டு நீங்கள் இப்போ மாரிதாஸ் கைதுக்கு பின்னால் ஒரு பிரிட்டோன்னு ஒருத்தர் இருக்கார். ஓகே சார். அந்த பிரிட்டோ யாருன்னே சொல்ல முடியல. திமுக ஐடி விங்கில் எல்லாம் பால் குடி மறந்த இளைஞர்கள் கூட அங்கே உட்கார வச்சுருக்கான். திமுக ஐடி விங்கில் பால் குடி மறந்தவர்கள் தான் இப்போ திமுக ஐடி விங்கை இயக்குகிறார்கள். சின்ன கொஞ்சம் குழந்தை தவந்து வர்றது, பவ்வல் இவனுக்கு யார் எவனோ எவ்வளோ கொளுத்தி போட்டிருக்கான் பிரிட்டோன்னு. ஆதவ் அர்ஜுனாவுடைய தாய் மாமன் பிரிட்டோன்னு ஒருத்தன் கொளுத்தி போடுறான். ஓகே. அப்படி ஒரு பிரிட்டோவே இல்லை. லீமா ரோஸுடைய தம்பி பிரிட்டோன்னு ஒருத்தன் கொளுத்தி போடுறான். அப்படி ஒரு பிரிட்டோவும் இல்லை. நான் 4 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்.
ஏண்டா இது பூராமே கட்டுக்கதை. ஒரிஜினல் பிரிட்டோ யாருமே இது வரைக்கும் சொல்லலை. நான் சொல்கிறேன் கேட்டுங்க. விஜயுடைய தாய் மாமன் பேர் பிரிட்டோ. யாருமே சொல்லலை, நான் சொல்கிறேன். இது 25 வருடங்களுக்கு முன்பு உள்ள தகவல். அவர் ஏற்றுமதியாளர், இறக்குமதியாளர். அவர் தான் ட்ரக்ஸை இம்போர்ட் பண்ணுறவர். நம்ம ட்ரக்ஸு தான் மெடிக்கலுக்கு போனீங்கனால அங்கே ட்ரக்ஸ்ன்னு போட்டிருப்பான். இவன் நம்ம ஆளுக்கு தெரிஞ்ச ட்ரக்ஸு பூரா என்ன சரக்கை அடித்து இந்த பய பூரா ட்ரக்ஸு தான் மப்பு, போதை ஏறதெல்லாம் ட்ரக்ஸு. நீங்கள் காப் சிரப்பு இருக்குல்ல, அதை 2 ஸ்பூன் குடித்தாலே உங்களுக்கு போதை வந்துடும். சளிக்கான டானிக்கு குடித்தீங்கனால இருமல் சளிக்கான காப் சிரப்புலேயே ட்ரக்ஸை மிக்ஸ் பண்ணுறான். நல்ல தூக்கம் வரும். ஆமாம். அப்போ அதுக்கு இதை ஏற்றுமதி இறக்குமதி செய்தவர் தான் விஜயுடைய தாய் மாமன் பிரிட்டோ. அவர் மீது வழக்கு இருக்குது. நம்ம அம்மா திலகவதி ஐபிஎஸ் நார்கோட்டிக்ஸ் ட்ரக்கு அதிகாரியாக விமான நிலையத்தில் பணிபுரிந்த பொழுது அவங்க தான் என்ஓசி கொடுக்கணும். அப்படி அவர்களுக்கே தெரியாமல் பல இறக்குமதி செய்யப்பட்ட மருந்து கம்பெனிகளுக்கு ட்ரக்ஸை இம்போர்ட்டடு ட்ரக்ஸ் அதை இம்போர்ட் செய்ததாக வழக்கு என்ன நிலுவையில் இருக்குது. அப்படி நிலுவையில் இல்லை, அது பொய் நான் சொன்னால் மிஸ்டர் பிரிட்டோ என் மேலே வழக்கு போடுங்க, கோர்ட்டுக்கு வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு மேலே கோர்ட்டு நீதிமன்றத்தில் வழக்கு இருந்ததா இல்லையா? இவர் யார்? விஜயுடைய தாய் மாமன் பிரிட்டோ. இதை எவனுக்குமே தெரியல. பிரிட்டோன்னு ஒரு பேர் எவனோ கொளுத்தி போட்டான். இவன் மாமா, அவன் தாய் மாமா, இவன் அப்பா, இவன் சித்தப்பா, இவன் பெரியப்பா. இதுதான் இந்த தவ்வல்கள் சங்கமாக இருக்குது. இது திமுக ஐடிவிங். இதை மாரிதாஸ் எந்த ஆதாரம் இல்லாமல் லீமா ரோஸு கஞ்சா கடத்தினாங்க. லீமா ரோஸு மகள் டைசி யார் ஆதவர்ஜனுடைய மனைவி கஞ்சா ஏண்டா முட்டா பயல்களாக இருக்கானுங்களே. ஆதவர்ஜன் உண்மையே கிடையாதுடா. 5 லட்சம் கோடி இருக்குது. எவ்வளவு? 5 லட்சம். ஆமாம். 5 லட்சம் கோடியை வச்சுருக்கிறவன் போய் அவனா ட்ரக்ஸு கடத்துவானா? 500 ரூபாய் கஞ்சா கடத்துறவனும் 5 லட்சம் கோடி வச்சுருக்கணும் ஒன்றாடா முட்டா பயல்களை. மீடியா எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். தமிழ்நாட்டு மீடியா எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். அயோக்கிய பையன் பூரா மீடியாவில் தான் இருக்கான். அக்யூஸ்டு பூரா மீடியாவில் தான் இருக்கான். ஜெயிலில் இருந்த பச்சைமுத்து தான் பெரிய சேனல் முதலாளி. மணல் திருடி சிபிஐ வழக்கில் இருக்கிற வைகுண்டராஜன் தான் மீடியா முதலாளி. இவன் நம்ம கலாநிதி மாற பாட்டியாளர் நீதிமன்றத்தில் வழக்கு இருந்து ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான் மீடியா தலைவன். கலைஞர் டிவி 200 கோடி ரூபா ஷேர் யார் கொடுத்தது? 2G ராஜாவுக்கு இன்டர்நேஷ்னல் சர்வதேச நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா செல்ஃபோன் கம்பெனிக்காரன் கொடுத்த காசு 600 கோடி ரூபா. அதுக்கு தயாளம்மா மீது சார்ஜ்ஷீட் போட்டு வழக்கு நடந்தது. எப்படி கள்ளப்பணத்தில், கள்ளச்சந்தையில், ஊழல் பணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட டிவி தான் கலைஞர் டிவி. கருணாநிதி ஒரு ஊழல் பார்ட்டி, ஊழல் பேர்லேயே ஒரு சேனல். அப்போ இவன் என்ன உண்மையை சொல்லிடுவான்? எந்த உண்மையும் இவர்களால் சொல்ல முடியாது, சொல்ல தெரிய ஆளே இல்லை. உண்மை தெரிஞ்சவங்களாம் ஓய்வு எடுக்க போயிட்டான். அப்போ நான் ஒரு ஆள் தான் 66 வயசில் வேகாத வகையில் பிரேக் பிடிக்காமல் சுற்றிட்டு இருக்கிறாள். அப்போ இந்த தகவலை நான் தான் சொல்ல முடியும். ஏன்னா இதெல்லாம் 25 வருடம் 30 வருடங்களுக்கு முன்பு நான் அறிந்த செய்தி. இப்போ அமலாக்கத்துறையை சொல்லிடுச்சு, நீங்கள் சொல்கிற பிரிட்டால் அப்படி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டான். பண்ணிச்சிங்களா? அமலாக்கத்துறை நீங்கள் சொல்கிற மாதிரி லீமா ரோஸ் பிரிட்டோ அப்படி பிரிட்டோ இல்லை, ஆதவர்ஜனா மாமா பிரிட்டோ இல்லை, பிரிட்டோ ஒரு ஆளே இல்லையா? இப்போ அமலாக்கத்துறை சொல்லிடுச்சு, முற்றுப்புள்ளி வச்சிருச்சு. நான் சொல்கிறேன், இருக்கார் ஒரு பிரிட்டோ. அந்த பிரிட்டோ விஜயுடைய தாய் மாமன் பிரிட்டோ. வழக்க போடு, ஜெயிலில் உண்டு அட, தூக்கில் போடு, என்கவுண்டர் பண்ணு. நான் உண்மையை சொல்கிறேன், இல்லையான்னு சொல்ல சொல். விஜயுடைய தாய் மாமன் பிரிட்டோ ஒருத்தர் இருக்காரா இல்லையா? அவர் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாரா இல்லையா? சினிமா தயாரிப்பாளரா இல்லையா? இன்னும் பல ரகசியங்கள் அங்கிட்டு இருக்கு. அப்போது இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் மாரிதாஸ் சொன்னால் மாரிதாஸ் போய் ஜெயிலில் போட்டிருக்கான். அது நியாயம் தானே? மாரிதாஸ் ஒரு ஊடகவியலாளன் அல்ல, அவர் ஒரு காவிதாஸ். நீங்கள் ஒரு பிஜேபி ஒரு செய்தியை சொல்லி இதை அடிச்சு விடுங்க, அடிச்சு விடுவார். மூச்சு முட்டை அடிச்சு விடுவார். அவரும் அதை பற்றி எதுவுமே விசாரிக்கல மாட்டாரா சார்? இது இங்கே மக்களே விசாரிக்கிறது, அப்புறம் அவர் எங்கே விசாரிப்பார்? இல்லை, யார் பிரிட்டோன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? யார் பிரிட்டோன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? பிரிட்டோன்னு ஒரு ஆளே இல்லைன்னு யார் சொல்கிறா? இப்போ அமலாக்கத்துறை சொல்லுது. இவங்க அமலாக்கத்துறை சொல்வதற்கு முன்பே ஆர்எஸ்எஸ் அசைன்மெண்ட்டு, இந்த காவிதாஸோட அசைன்மெண்ட்டு, லீமா ரோஸுடைய தம்பி தான் பிரிட்டோ. அவர் தான் ட்ரக்ஸ் பண்ணுறாரு. அது யார்? டெய்ஸியும் கஞ்சா கடத்திச்சான். யார்?
ஆதவுடைய மனைவி. அறிவு இருக்கா அந்த பயல்களுக்கு? கொஞ்ச நாள் ஆச்சு மாட்டினா கஞ்சா கேஸில் உள்ள 5 லட்சம் கோடி வச்சுருக்கான். எவ்வளவு? 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி. 7,000 8,000 கோடி வரி கட்டுகிறார்கள், 70,000 கோடி வரி ஏய்க்கிறார்கள். இதில் என்னத்தையா கஞ்சா கிடச்சி எத்தனை 500 கோடி 1000 கோடியாக வரும்? முட்டா பயலுக்கு. நோட்டுக்கு பதிலாக நோட்டு அடிக்கிறதுக்கு பதிலாக லாட்ரி அடித்து விற்றுட்டு இருக்கான். கஞ்சாவை விற்று நோட்டாக்கி எல்லாம் அக்கிஸ்டாக இருப்பான். அங்கே போய் விற்கிறத விட லாட்ரி அடித்து 100 கோடி அடித்தா அடுத்த நாள் காலையில் மக்கள் போல சுரண்டிடுறான். அப்போது நீ கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சொல்லுவாங்க கருணாநிதி குடும்பத்திலையும் கஞ்சா கடத்தினான்ருவான். ஏன்னா அவங்ககிட்ட 5 லட்சம் கோடி வச்சுருக்கான். அப்போது இதுதான் தமிழ்நாட்டினுடைய மீடியா முட்டாள்தனமான அறியாமையில் மூழ்கி கிடக்கிறார்கள் என்பதற்கு அமலாக்கத்துறையை காரி துப்பிட்டாண்டே. இந்த மீடியா முட்டா பயல்களை அப்படி பிரிட்டோவே கிடையாதுடான்ட்டான். இதுதான் பிரிட்டோவுடைய வரலாறு. ஓகே சார். இந்த மாரிதாஸ் கைதுக்கு பின்னாடி இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் அவர் ஏஐ மூலமாக ஏதோ ஒரு ஃபோட்டோ இது பண்ணார். ஆமாம் ஆமாம், நம்ம கீர்த்தனா அமைச்சரை. ஆமாம், அந்த பொண்ணு பாவங்க. இப்போ அது கொரியாவில் இருக்குது. ஓகே. விஜயகுமார் தான் அந்த துறையினுடைய அமைச்சர். அவர் பல எடப்பாடி பிஏ. விஜயகுமார் ஸ்டெர்லைட்டை திறப்பதற்கான பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டார். கீர்த்தனாவுக்கு தெரியாது. அங்கே நீங்கள் தொழிலாளர் துறையை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும். நானெல்லாம் ஒரு 40 வருஷம் செக்ரட்டரியில் குப்பை கூட்டி போகாத ரூமெல்லாம் தெரியாது. சீஃப் செக்ரட்டரியே போயிடுவார். நாங்கள் குறிப்பிட்ட ஒரு 4-5 பத்திரிகையாளர்கள் தான் பத்திரிகையாளர் அறையை பூட்டி சாவியை கொண்டு போய் அந்த பிஆர்எஸ் கொடுத்துட்டு போவோம். ராத்திரி 9 மணி வரைக்கும் இருக்கும். சில பத்திரிகை நண்பர்கள் பேரெல்லாம் வேண்டாம். அப்போது அங்கே இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லை பற்றி எனக்கு தெரியும். தொழிலாளர் நலத்துறையில் ஒரு தொழிலதிபரை பார்க்கணும் அப்படின்னா 5 பேர் கொண்ட கமிட்டி இருக்குது. அமைச்சரும் ஒரு கமிட்டி, துறை செயலாளர் ஒரு கமிட்டி. இப்போ துறை செயலாளர் விஜயகுமார். இது இல்லாமல் 4 பேர் இண்டஸ்ட்ரிஸ்ட் தொழிலதிபர்கள். இந்த 4 2 6 பேர் சேர்ந்து தான் ஒரு முதலீட்டை ஆய்வு செய்யணும். இப்போ நம்ம ஒரு 100 கோடி ரூபா 1000 கோடி ரூபா ஒரு முதலீட்டை ஈர்ப்பதற்காக அந்த அம்மா எங்கே போயிருக்கு? கொரியா போயிருக்கு. அந்த அம்மா பாவம் அழுது புலம்பு விஜய்கிட்ட போய் அந்த சேலை எடுத்து அழுது கண்ணீரெலாம் தொடச்சிக்கிட்டு இருக்கு. ஏன்? எதுவுமே செய்ய முடியாமல் தடுக்கிறார் விஜயகுமார் செக்ரட்டரி. அவர் பல எடப்பாடியுடைய செக்ரட்டரி. ஓகே சார். 4 பேர் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா திமுக தங்கம் தென்னரசு போட்ட அதே 4 பேர் உட்காந்துருக்கான். அவங்க 4 பேர் இந்த அம்மாவுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. முதல்ல 4 பேர் திமுகவுடைய பினாமிகள் 4 பேர். 5வது ஆளாரு இந்த விஜயகுமார் செக்ரட்டரி. 5 பேரும் முடிவு செய்து விட்டு தான் அந்த அம்மாட்டையும் சொல்கிறாங்க. அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க இதுதான் இப்போ நடக்கு. அந்த அம்மா இந்த இப்போ கொரியா போவதற்கு செக்ரட்டரியும் பால் இவர்கள் முடிவு பண்ணி கொரியாவுக்கு கிளம்பிட்டான். இந்த அம்மா சிஎம்ஐ பார்க்க முடியாது. சனி ஞாயிறு நாட்டு ரீச்சபிள் வந்துடுது. ஜெகதீஷ் பழனிசாமி தான் இப்போ அவருக்கு ஆளினால். யார் ஜெகதீஷ் பழனிசாமினா ரூட் நிறுவனத்துடைய தலைவர். எல்லா நடிகைகளும் மொத்தமாக அங்கே தான் குத்தகைக்கு வச்சுருக்கார். சினிமா குத்தகை, அதை தாண்டி வேறு எதாவது தப்பாலாம் பேசக்கூடாதுன்னு. சரியா? இந்த ரூட் நிறுவனத்தினுடைய ஜெகதீஷ் பழனிசாமி தான் தமன்னா கும்மண்ணா நயன்தாரா திரிஷா எல்லாம் மொத்த குத்தகைதாரர், கான்ட்ராக்டர். இவங்க கால் சீட்டு வேணும்னா நீங்கள் யார்கிட்ட போகணும்? ஜெகதீஷ் பழனிசாமி தான் போகணும். ஜெகதீஷ் பழனிசாமி அந்த நடிகைகளுக்கு போகலாம். ஆளுக்கு 100 கோடி 50 கோடி கொடுத்து ஏமா நீ சினிமா கம்பெனி நேரடியாக எந்த ஒப்பந்தம் போடக்கூடாது, பகல் ஒப்பந்தம் போடக்கூடாது, இரவு எந்த ஒப்பந்தம் போடக்கூடாது. இந்த ஒப்பந்தம்லாம் என் வழியாக தான் போகணும். இப்படி வச்சுருக்கிறது தான். அவரை பிடிச்சி அந்த அம்மா பாவம் அழுது, என்னவா என்னை விட்டுட்டு எல்லாம் கொரியா கிளம்புறா, நீ தானே அமைச்சர், என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு எது சொல்ல. என்ன 5 பேர் யார் அந்த கூட்டணி? யார் கூட்டணி? திமுக கூட்டணி. கூத்த பாருங்க. தங்கம் தென்னரசு போட்ட ஆட்கள் தான் அங்கே உட்காந்துருக்கான். யார் தங்கம் தென்னரசு? பழைய அமைச்சர், திமுக அமைச்சர். ஓகே சார். அதை வரைஞ்சுனா என்ன சொல்லியிருக்காரு? ஸ்கிராப் அசோசியேஷன். இந்த அசோசியேஷன் ஸ்கிராப்பை பூரா கொடுத்துருங்க. அது வருஷம் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு சும்மா கிடைக்கும். இது பூரா ஒரு பினாமி நிறுவனம் உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த ஸ்கிராப் பூரா இங்கே அதை கொண்டு கொடுக்க சொல்லி. அப்போது இந்த அம்மா
ஒரு டம்மி பீஸ். இன்னொரு அதிர்ச்சியான செய்தி சொல்கிறேன். ஆந்திராவில் 9% தான் ஜிஎஸ்டி. யாருக்காவது ஏதாவது சொல்லியிருக்கானா? இங்கே எவ்வளவு? 18%. தொழிலதிபர் எங்கே போவான்? ஆந்திராக்கு. ஏடா முட்டா பயலுகளை 3500 கோடி போச்சு, 35,000 கோடி போச்சுன்னா அங்கே 10% டேக்ஸே கம்மி. 100 கோடி ரூபாய் ஒரு பொருளை தயார் பண்ணான்னா 10 கோடி ரூபா உனக்கு லாபம் கிடைச்சிருக்கு. இங்கே 18 கோடி கிடைக்கும். 18 கோடி தான் இங்கே ஜிஎஸ்டி. அதாவது சந்திரபாபு நாயுடு மோடியோடு பேசி ஆந்திராவை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கான்? ஜிஎஸ்டியை 9 குறைச்சிருக்கான். இங்கே எவ்வளவு? 18. இது எவனாவது சொன்னானா? அப்புறம் தொழிலதிபர் பூரா ஆந்திராவுக்கு போவான், அப்புறம் ஐரோப்பாவுக்கா போவான். இதை குறைங்கன்னா நாட் ரீச்சபிளாக இருக்குது தமிழ்நாடு. இப்போது இந்த இவ்வளவு பிரச்சனை இருக்குது தொழிலாளர் துறைக்குள்ள. விஜயகுமார் யாரை கேட்டு ஸ்டெர்லைட்டை திறப்பதற்கான முயற்சி செய்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. தமிழ்நாட்டுடைய நாசகார தொழிற்சாலை யார்? அனில் அகர்வாலுது. விஜயகுமார் ஒப்பந்தம் போட்டாரா இல்லையா? தலைமைச் செயலகத்தில் அனில் அம்பானியுடைய அனில் அகர்வாலுடைய பிரதிநிதிகள் வந்தார்களா வரலையா? பார்த்த ஆள் இருக்குது, சாட்சி. அப்போ எங்கே போகிறது தமிழ்நாடு? நாட் ரீச்சபிளில் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு. இப்போ இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு தெரியாதா சார்? ஸ்டெர்லைட்டை ஓப்பன் பண்ண போகிறது எல்லாம் தெரியும். ஆனால் தெரியாது. வரும் ஆனால் வராது. இது என்ன ஏங்க? தலைமைச் செயலகத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சரை செக்ரட்டரியை மீட் பண்ணுறாரு. அப்போ எப்படிங்க தெரியாமல் இருக்கும்? இப்போ ஒருவேளை அந்த ஸ்டெர்லைட்டை திறந்துட்டா மக்கள் எல்லாமே அரசாங்கத்துக்கு எதிராக மாறிடுவாங்களே சார்? மாறட்டும், நாங்கள் திறப்போம். அதை பற்றி அவங்க அதை பற்றி கவலை இல்லை. கேட்டிங்கன்னா நாங்கள் எங்கள் ஆயுதத்தை எடுப்போம். அப்போ எடப்பாடி ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் அமித்ஷா சொல்லி அனில் அகர்வாலுக்கு 1 மாதம் பொறுப்பில் கொடுத்துட்டாங்க. ஏன் எதிர்த்து போராடுறா? பார்த்து சுடு. கேவலமான நாடுங்க, கேவலமான தமிழங்க. ஆந்திராவில் அப்படி நடந்திருக்குமா? கர்நாடகாவில் நடந்திருக்குமா? கேரளாவில் நடந்திருக்குமா? பார்த்தீங்களா அந்த காட்சியில்? பார்த்து சுட்டான் தமிழனை, பார்த்து சுட்டான். அனாதப்பேர தமிழனை பார்த்து சுட்டான். இங்கே அனைத்து கட்சி தலைவர் இருக்கிறான். புரோட்டா சாப்பிட்றதுக்கு தான் இருக்கான், புரோட்டா சாப்பிட்றதுக்கு தான் இருக்கான். ₹1 எடப்பாடி சொன்னார். டிவியை திருப்பினேன், அப்போ தான் நானே பார்த்தேன்னார். அவர் தான் முதலமைச்சர். அப்போ எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் அனில் அகர்வால்கிட்ட கட்டிங் வாங்குற பயிலுவோம். இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியலுங்க. ஈழப்பிரச்சனை நடக்கிற பொழுது எல்லா பயிலும் அப்படியே துணியை போட்டு குப்புறப்படுத்துகிறது தான். இப்போ ஸ்டெர்லைட் வரப்போகுது, வேடிக்கை பாரு. ஸ்டெர்லைட் வரப்போகிறது, பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. எவனுமே சொல்ல, நான் தான் சொல்கிறேன். இப்படி நானே சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த 16 வயதில் டேய் சப்பானின்னு கூப்பிடாதடா, கோபாலகிருஷ்ணன் பேரை சொன்னாங்க மாதிரி எல்லாம் பேசுகிறா. ஒரு பையன் பேச மாட்டேங்கிறான். திமுக ஐடிவிங்கிற 50 பேர் சம்பளம் வாங்குறான், ஜென்ராம் ஹிண்ட்ராம் மாதிரி. இந்த பக்கம் ஆதவரிச்சனால எலெக்ஷனுக்கு முந்தி நடந்த மாதிரி இப்போ ஆர்பிஸ்ட் ஆனுவோம். இந்த பக்கம் ஒரு 50 பேர் யூடியூப்பில் அவன் செய்தியை இப்போ கிளப்புறான். இப்போ புதுசாக அண்ணாமலை வேறு வந்துட்டாப்புல. அண்ணாமலை அவர் ஒரு வார் ரூம் ஆரம்பிச்சிட்டார். பல வார் ரூம்கள், பல வார் ரூம், பொய்யா பேசுறதுக்கு, உண்மையை கொள்ளுவதற்கு பல வார் ரூமு. மக்களை என்னைக்கு வார் ரூம் திறக்கிறானே தெரியல. 5 பேருக்கு ஒருக்கா வார் ரூமை திறக்கிறான், ஓட்டை போட்டு பிணங்குறான். என்னடா தெரியாமல் போட்டுட்டோம்டா. பழைய களவாணி பயிர் கூட அப்படியே இருக்கானுங்களாடா. இந்த ஒன்றுமே மாற்றலையே. நான் எப்போவுமே மயிலாப்பூரை கிராஸ் பண்ணேன்னா அங்கே ஒரு கடை இருக்குது. அங்கே அந்த மயிலாப்பூர் ஆட்கள் மாதிரி அங்கே மாம்பழம் ஆட்கள் பூரா கூடுவாங்க. மூத்த ஓய்வு பெற்ற அவாள் பூரா கூடுவாங்க. நான் அங்கே போய் காப்பி சாப்பிடுவேன். அப்போது தெரியாமல் ஓட்ட போட்டேன் தம்பி. ஒரு ஆள் சொல்கிறாரு, என்னையா அவர் மாற்றம் வந்து எங்கே மாற்றம்? அந்த பழைய திருடர்களாக இப்போ இருக்கானுங்க. இவங்க அங்கே போட்டானுங்க. ஒரு பெரியவர் சொன்னார், ஆமாம் அவ்வளோ பேர் காப்பி சங்கம் அங்கே கூடி. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் நடக்கலை. அப்போ அங்கே இருக்கவங்களாம் அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்களா சார்? அவ்வளோ பேர் எங்க? நீங்கள் உண்மையாகவே புஷிக்கும் டீனருக்கு என்ன சம்மந்தம்? எந்த சம்மந்தமும் இல்லை. புஷி எங்கே இருக்கு? கடற்கரை 200 150 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது புஷி.
எங்கள் ஒயிட் டவுனு பாண்டிச்சேரி பக்கம் பார் ஒட்டி பீச் பார் தான் அங்கே இருக்குது. அங்கேருந்து எங்கே வந்து அவர் புஷ்ஷினே யாருன்னே தெரியாது. மக்கள் என்ன பண்ணா விசில அமைச்சி பட்டனே உடஞ்சி போச்சு. ஏன் திமுகவை ஒழிக்கணுங்கிறதான் அத்தனை பேருடைய கோபமும். இப்போ ஒரு மாதம் ஆச்சு, ஒன்றுமே நடக்கலையே. மக்களுக்கு அந்த ஏக்கம் வந்துருச்சு. அந்த ஏக்கம் வந்துருச்சு. தெளிவாக மக்கள்கிட்ட தகவல் போய் இவனும் போய் சொல்கிறான், அவனும் போய் சொல்கிறான், இவனுக்கு ஒன்றுமே நடக்கலையே தம்பி. அப்போது அந்த ஏக்கம் மக்கள்கிட்ட தமிழ்நாடு முழுக்க அது வந்துகிட்டே இருக்கு. பழைய திருட்டு பயில தானே இருக்கானுங்க. அலிபாபாவும் 40 திருடர்கள் தான் இருக்கான். திருட்டு முன்னேற்ற கழகம், அகில இந்திய திருட்டு முன்னேற்ற கழகம், இந்த கும்பல் தாண்டா திருடுறானுங்க. இவனுங்களை ஒளிகிட சொன்னால் அவங்களோட இவனுங்க கூட்டணி வச்சுக்கிட்டானுங்களே. வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட். அதாவது நகராட்சியில் குப்பை எழுற கான்ட்ராக்டர் 16 நகராட்சி, தூத்துக்குடி, கரூர், இப்படி இப்போ திண்டுக்கல்ல நகராட்சியில் ஒரு வருஷத்துக்கு 300 கோடி ரூபா குப்பை எழுற கான்ட்ராக்டர். வருஷத்துக்கு 300 கோடி. இந்த 300 கோடியை இப்போ புஷியுடைய நகராட்சி துறையில் சுகன்சிங் பேடி அவர் பஞ்சாபில் மெடிக்கல் காலேஜ் கட்டிகிட்டு இருக்கார் 5000 கோடிக்கு. இங்கே திருடி 2 பேர் சேர்ந்து 16 நகராட்சியில் திமுக காரன் கொடுத்த உபீஸ் சதக் ஜலாலுக்கு அப்படியே ஒரு வருஷம் ரினியூல் பண்ணிட்டாங்க. ஒரு வருஷம் ரினியூவல். 16 நகராட்சி, ஒரு நகராட்சி 300 கோடினா 16 நகராட்சி 16 3 48 இல்லையா? 4800 கோடி பாண்டிச்சேரியில் வச்சு புஷி பேசி எக்ரிமெண்ட்டை போட்டு 10% கமிஷன் எவ்வளோ ஆச்சு? 480 கோடி. கரெக்டாக கணக்கு வச்சுருக்கீங்க. 450 கோடி கை மாறிடுச்சு ஒரே ஷாட்டில். குப்பை வியாபாரத்தில், குப்பை அள்ளுறதுல பாவை அங்கே இருக்கிற தலித் மக்கள் இன்னும் குப்பை அள்ளிகிட்டே இருக்கான் 500 ரூபாய்க்கு. அவனுக்கு தினக்கூலியே 500 தான், மாதம் 5000 தான். ஏன்டா இது ஒரு சொசைட்டியை போட்டு மகளிர் சுய உதவி குழு மாதிரி போட்டு குப்பையை நீயே அள்ளிக்கா, நீயே காசு எடுத்துக்கணா. இதை 480 கோடியும் எத்தனாயிரம் தொழிலாளி இருக்கான். இதை யோசிக்கிறதுக்கு ஏன் விஜய்க்கு நேரம் இல்லையா? இல்லை வேறு யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணணுமா? ரூட்டு நிறுவனத்து வழியாக ரூட்டை பிடிக்கணுமா? இல்லை தமனா கும்மனாட்ட போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணணுமா? திரிஷா நயன்தாராட்ட போய் ரெக்கமெண்டேஷன் என்னையா நடக்குது? இதுக்கு தரையா உங்களுக்கு ஓட்டு போட்டோம். அப்பாவி சுத்திகரிப்பு தொழிலாளி பூரா உனக்கு பட்னியாக கிடந்தானே, ராத்திரி பகலாக பணியில் படுத்து கிடந்தானே, பொண்டாட்டி ஃபுல்லாக குழந்தை குட்டியோட மெட்ராஸை படுத்து கிடந்தானே, உபிசியில் 7000 கோடி வாங்கினீங்களே. அப்போது இதெல்லாம் மக்களுடைய கோபமாக மாறுகிற காலம் மிக விரைவில் வரும். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.